Today we are going to see a new chapter. ஒரு புது chapter பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சில symbols உங்களுக்கு நான் காட்ட விரும்புறேன். இந்த symbols பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். This is rupee, dollar, euro and Japanese yen. So இதெல்லாம் என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. These are all currencies of various countries. So இதை நம்ம currencies னு சொல்றோம். So currency அப்படின்னா generally we call it as money. Or currency is also called as money. Money is otherwise called as currency. இப்படின்னு வச்சுக்கலாம். So today we are going to see the chapter called money. இப்போ மணினா என்ன? What is money? Money is a medium of exchange. Exchange. Money is a medium of exchange for buying goods. So it is called as a medium of exchange. Medium na ஏதோ ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறதுக்கான இன்னொரு ஒரு பொருள் அப்படின்னா before money what was used, what system was used அப்படின்னாக்கா before introduction or invention of money we used barter system. ஏன் barter system இருக்கும்போது மணியை கொண்டு வந்தோம் இது ஃபர்ஸ்ட் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல barter systemனா என்ன? Exchange of goods against goods is called barter system. Exchange of goods against goods is called barter system. ஒரு குட்டை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கணும். ஒரு பொருள் உங்களுக்கு வேணும்னா நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் 1 kg of wheat. என்கிட்ட 1 kg of wheat இருக்கு. ஐ எம் அ ஃபார்மர் ஆர் அ பர்சன் ஹூ வாண்ட்ஸ் டு செல் wheat. எனக்கு wheat செல் பண்ணணும். ஆனா அதுக்கு பதிலா எனக்கு ரைஸ் வேணும். 1 kg of ரைஸ். இப்போ என்கிட்ட 1 kg of wheat இருக்கு. எனக்கு 1 kg of ரைஸ் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? மார்க்கெட்டுக்கு போவேன். மார்க்கெட்டுக்கு போய் யார்கிட்ட 1 kg of ரைஸ் இருக்கோ அவனுக்கு அதே பர்சனுக்கு வீட் வேணும். அவனுக்கு ரைஸ் இருக்கு, அவன்கிட்ட ரைஸ் இருக்கு, ஆனா அவனுக்கு வீட் வேணும் அப்படின்னா we both come together and we discuss and exchange wheat for rice and rice for wheat. This is called as barter system அப்படின்னு சொல்றோம். And this process is called double coincidence of wants. இந்த ப்ராசஸ்க்கு பேரு. அப்போ நான் என்ன செய்யணும்? யார்கிட்ட ரைஸ் இருக்குங்கிறவனை போய் ஐ நீட் டு சர்ச் a person who has rice and he also wants wheat from me. அந்த மாதிரி ஒரு பர்சனை தேடி பிடிச்சு நான் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா இந்த சிஸ்டம்க்கு பேர் barter system and இந்த டிரான்சாக்ஷனுக்கு பேர் double coincidence of wants. ஸோ இந்த double coincidence of wants இருந்தாதான் barter system-ஏ என்னால பண்ண முடியும். இப்போ இதுல இந்த barter systemல நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. பார்ட்டர் சிஸ்டமே நல்லா தானே இருக்கு. எனக்கு தேவையான பொருளை நான் கொடுக்குறேன், அவங்களுக்கு தேவையான பொருளை என்கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ பார்ட்டர் சிஸ்டமே நல்லா தானே இருக்கு அப்படின்னா நோ, பார்ட்டர் சிஸ்டம் is not a complete system of exchange. It has some disadvantages. என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா double coincidence of wants.
As I said earlier, the product which I need has to be there in the market, and the same person who wants my product should also be involved in the transaction. அதாவது எனக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை ஒருத்தர்கிட்ட இருக்கணும், அதே மாதிரி என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் அவருக்கு தேவைப்படணும். அப்போ தான் அந்த எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம், அந்த பண்ட பரிமாற்று முறையே அங்கே நடக்கும். அது இல்லைன்னா நீங்கள் உங்களோட கூட்ஸை வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ என்கிட்ட 1 kg ஆஃப் ரைஸ் இருக்குது, என்னால் 1 kg ஆஃப் வீட் யார்கிட்ட வச்சுருக்காங்கன்றது, என்கிட்ட 1 kg ஆஃப் வீட் இருக்குது, எனக்கு 1 kg ஆஃப் ரைஸ் வேணும், 1 kg ஆஃப் ரைஸ் வேணும். என்னால் 1 kg ஆஃப் ரைஸ் இருக்கிற பர்சன் என்னால் கண்டுபிடிக்க முடியல. என்னோட வீட்டையும் விற்க முடியாது, எனக்கு வேணுங்கிற ரைஸையும் என்னால் வாங்க முடியாது. ஸோ நான் எனக்கு தேவையான பொருள் யார்கிட்ட இருக்கோ அவனை கண்டுபிடிச்சி இதை வாங்கி இதை கொடுத்தா மட்டும்தான் இந்த டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வான்ஸ்ன்ற ஒரு சிஸ்டமே அங்கே நடக்கும். அப்படி இல்லாட்டா பார்ட்டர் சிஸ்டம் நடக்காது. ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆர் drawback of barter system. Next வந்து no store of value. இப்போ how many days I can keep this wheat? நான் இந்த ரைஸையோ இந்த வீட்டையோ வாங்கினா நான் எத்தனை நாளைக்கு வச்சிருக்க முடியும், எத்தனை நாள் இதை சேமிச்சு வைக்க முடியும், எத்தனை நாள் இது நல்லா இருக்குமோ அது வரைக்கும் நான் இதை சேமிச்சு வைப்பேன். அதுக்கப்புறம் அது என்ன ஆகிடும், கெட்டு போயிடும். சரியா? ஸோ இது ஸ்டோர் ஆஃப் வேல்யூன்ற ஒரு கான்செப்டை ஃபுல்ஃபில் பண்ணாது. ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் தான் நான் என்னோட கமாடிட்டியை வச்சுருக்க முடியும். அதுக்கப்புறம் அது கெட்டு போயிடும், இல்லை பூச்சி கடிச்சிரும், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். நாட் ஒன்லி இன் கேஸ் ஆஃப் கிரெயின்ஸ் பட் ஆல்சோ இன் கேஸ் ஆஃப் வேரியஸ் கமாடிட்டிஸ். ஸோ இதை பல வருஷத்துக்கு நீங்கள் எந்த ப்ராடக்ட் வச்சுருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிடுவீங்க. இதை நீங்கள் அப்படியே கெட்டு போகலைனாலும் இந்த 1 kg ஆஃப் ரைஸை ஒரு 15 daysக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிடுவீங்க, தீந்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப ஒரு இந்த எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம்குள்ளே நீங்கள் போக வேண்டியிருக்கும். அடுத்தது நோ மெஷர் ஆஃப் வேல்யூ. நோ மெஷர் ஆஃப் வேல்யூ அப்படின்னா இப்போ 1 kg ஆஃப் வீட், இப்போ 1 kg ஆஃப் வீட் 45 rupees இருக்கு. எனக்கு 1 gram ஆஃப் கோல்டு தேவை. சரிங்களா? 1 gram ஆஃப் கோல்டு எவ்வளோ? இப்போ மார்க்கெட் ரேட்டில் 9000 rupees. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 gram ஆஃப் கோல்டு வந்து 9000 rupees வச்சுக்கோங்க. நான் வீட்டையும் கோல்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா? வீட்டோட வேல்யூ இப்போ 9000, கோல்டோட வீட்டோட வேல்யூ 45 rupees, கோல்டோட வேல்யூ 9000. ரெண்டுத்துக்குமே எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு? ஒரு காமன் மெஷர் ரெண்டுத்துக்குமே இல்லை. வீட்டும் கோல்டும் எப்பயுமே ஒன்றாக முடியாது. ஸோ இந்த இடத்துலையும் பிரச்சனை வருது. இதோட வேல்யூ வேற, இதோட வேல்யூ வேற, இது ரெண்டையும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் இப்போ இதோட வேல்யூவும் கம்மியாகுது. சரிங்களா? அப்போ இது ஒரு பெரிய ட்ராபேக் barter system. Next one is no standard deferred payments. Standard deferred payments na we promise to make payment in the future. அதாவது இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு பணம் தரேன். இப்போலாம் நிறைய இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிக்கிறாங்க. ஒரு பைக் எடுக்கணும்னா இனிஷியல் பேமெண்ட் முடிச்சுட்டு மாதம் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் கட்டிக்கிறாங்க. இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இப்போ இருக்குது. இஎம்ஐங்கிற சிஸ்டமே பார்ட்டர் சிஸ்டமில் கிடையாது. ஆன் த ஸ்பாட் அக்செப்டன்ஸ் அண்ட் டெலிவரி ஆஃப் கூட்ஸ். உடனே போய் நீங்கள் கூட்ஸ் கொடுக்கணும், கூட்ஸை வாங்கணும். ஸோ இங்கே கடன் அப்படின்ற ஸ்டாண்டர்ட் ஆஃப் டெஃபர்ட் பேமெண்ட்ஸ்னால் ஃபியூச்சர் பேமெண்ட். ஸோ இங்கே கடன்கிற பார்ட்டர் சிஸ்டமில் கடன்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. உடனே கொடுத்து உடனே வாங்கணும். இது எல்லாமே பார்ட்டர் சிஸ்டமில் ட்ராபேக். தீஸ் ஆர் ஆல் த டிமெரிட்ஸ் ஆஃப் பார்ட்டர் சிஸ்டம். ஸோ
To overcome this or to eliminate this demerits, humans introduced a material called as money. இந்த demerits எல்லாத்தையும் போக்கணும், இந்த demerits எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தது தான் மணி அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல். So now you might have clearly understood that what is money. Money, so the definition of money is what money does. Money is what money does. Money என்னெல்லாம் செய்யுதோ அதுதான் மணி. அப்போ மணி என்னெல்லாம் செய்யுது, எதெல்லாம் barter system செய்யலையோ, what barter system does not do or which is not there in the barter system, with the help of money we can do that. அதுதான் மணி. அப்போ என்ன ஃபர்ஸ்ட் என்ன டிமெரிட் பார்த்தோம், மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இல்லவே இல்லை. there is no medium of exchange. In barter system, but money is the medium of exchange. Next one, when double coincidence of wants exist, then there exists barter system. அதாவது double coincidence of wants இருந்தாதான் barter system நடக்கும். இங்க அப்படி தேவையே இல்லை. So there is no need to have double coincidence of wants. It is not necessary that if somebody has some product, then I have to exchange with him. It is not necessary. அப்படிலாம் எதுவுமே இங்கே தேவையில்லை. If you have money, you can buy anything. பணம் இருந்தால் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். Next, money has store of value. You can save money for n number of years. எவ்வளோ வருஷம் வேணாலும் நீங்கள் மணியை சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பேங்க்கில் வச்சுக்கலாம், இல்லை வீட்டில் லாக்கரில் வச்சுக்கலாம், பத்திரமா வச்சுக்கலாம். Unless until the government says the money is invalid. இப்போ டிமானிட்டைசேஷன் மாதிரி ஏதாவது கொண்டு வந்து இந்த ருப்பி நோட்டு செல்லாது அப்படின்னு கவர்மெண்ட்டாக சொல்கிற வரைக்கும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் அந்த மணியை நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம். தட் இஸ் கால்ட் அஸ் மணி ஹேஸ் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. மணியை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். மணி ஹேஸ் மெஷர் ஆஃப் வேல்யூ. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க 10 ரூபி நோட்டு, 50 rupees நோட்டு, 5 rupees காயினு, 100 rupees நோட்டு, 500 rupees நோட்டு, இது எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி பேப்பர் கரன்சி அண்ட் காயின் ஹேஸ் இட்ஸ் ஓன் வேல்யூ. ஒவ்வொரு மணியும் அதோட வேல்யூவை தாங்கி நிற்கிது. இப்போ 10 rupees நோட்னா அந்த பேப்பர்லேயே, அந்த பேப்பர் நோட்லேயே இருக்கும் 10 rupees அப்படின்னு எழுதியிருக்கும். ஸோ ஈவன் தோ இட் இஸ் அ பிட் ஆஃப் பேப்பர், அதுக்கு 10 ரூபான்னு ஒரு வேல்யூ இருக்கு. அதே மாதிரி ஒரு 500 ரூபி நோட்ல 500 எழுதிருந்தா அந்த பேப்பர் மணியோட வேல்யூ 500 இருக்கு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கரன்சி ஆர் ருபி நோட் ஆர் காயின் ஹோல்ட் இட்ஸ் ஓன் வேல்யூ. அதுக்கு ஒவ்வொரு வேல்யூ இருக்கு. நெக்ஸ்ட், ஸ்டாண்டர்ட் ஃபார் டிஃபர்ட் பேமெண்ட்ஸ். கடன் மூலமாக வாங்கிக்கலாம். இப்போ சப்போஸ் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம், ஒரு வாஷிங் மிஷின் வாங்குகிறோம், ஏன் பெட்டி கடையில் போய் மாதம் மளிகை ஜாமான், இஃப் யூ வாண்ட் டு பை அ ஸ்டேஷ்னரி இன் அ ஸ்டேஷ்னரி ஷாப், யூ கேன் டெல் தி ஷாப் கீப்பர் that you can make payment in the future or after 2 days or 3 days. That is possible if you have money. சரிங்களா? நீங்கள் கடனில் கூட எல்லாமே வாங்கிக்கலாம். கடனில் வீடு கட்டலாம், பேங்க் கடன் கொடுக்குது, வீடு கட்டலாம். ஸோ மணி இருந்தால் ஃபியூச்சர் பேமெண்ட்ஸ் கேன் பி டன் ஈஸிலி. ஸோ தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் தட் மணி டஸ். இந்த எல்லா ஃபங்க்ஷனையும் மணி செய்யறதுனால தான் நவ் இட் இஸ் அக்செப்டட் அஸ் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். Now, what are the forms of money? இப்போ மணி வந்து நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி அப்படின்னாக்கா மணி எந்தெந்த ஃபார்ம்லலாம் நமக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட்,
fiat money na the money which is authorized by government. இப்போ நம்ம கண்ட்ரியில rupee தான் money which is authorized by government. Indian currency is rupee அப்படின்னு சொல்றாங்க. So that is called as fiat money. Next is fiduciary money. Fiduciary money is the money which is not authorized by government, but it is accepted by mere agreement between two persons. அப்படின்னா example check. இப்போ செக்குங்கிறது எந்த கவர்மெண்ட்டும் செக்கை வந்து ஆத்தரைஸ்டா நீங்க யூஸ் பண்ணலாம்னு சொல்லவே இல்லை. செக்கை யூஸ் பண்ணணும்னு எந்த கவர்மெண்ட்டும் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. ஆனா பேங்க் வந்து செக்குங்கிற ஒரு மெட்டீரியலை கொடுத்துருக்காங்க. செக் மூலமா பேமெண்ட் பண்ணிக்கலாம். இட் இஸ் தி மியூச்சுவல் அக்ரிமெண்ட் பிட்வீன் பேங்க் அண்ட் த கஸ்டமர். ஒரு பேங்க்கும் கஸ்டமருக்கும் உண்டான ஒரு அக்ரிமெண்ட். அந்த மாதிரி மணி பேரு ஃபியூடிஷியரி மணி. நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மணி வந்து ஃபுல் பாடிட் மணி. ஃபுல் பாடிட் மணி அப்படின்னா அந்த பாடி, அதாவது சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோல்டு காயின் இருக்கு, ஒரு மகாலட்சுமி படம் போட்டோ ஒரு கோல்டு காயின் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு கோல்டு காயின் வாட் எவர் இஃப் தேர் இஸ் அ டிசைன் ஆர் காடஸ் போட்டோ ஆர் எனி காடஸ் இன்ஸ்கிரிப்ஷன் ஆர் வாட் எவர் இட் இஸ், ஒரு காயின்ல நீங்க போய் ஒரு கோல்டு காயின் வாங்குறீங்கன்னா இந்த காயினோட வேல்யூவும் அந்த கமாடிட்டியோட வேல்யூவும் ஒன்று தான். இப்போ 1 கிராம் கோல்டு காயின் வாங்குறீங்க அப்படின்னா இந்த காயினும் அந்த காயினை செஞ்ச ஒரு கமாடிட்டியோட வேல்யூவும் ஒன்னாதான் இருக்கும். 9000 ருபீஸ்னு வச்சுக்கோங்க 1 கிராம். இந்த மெட்டீரியலோட வேல்யூவும் 9000 தான், இந்த காயினோட வேல்யூவும் 9000 தான். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஃபுல் பாடிட் மணி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிரெடிட் மணி. கிரெடிட் மணி அப்படின்னா ஒரு மணியை செய்யறாங்க அப்படின்னா அந்த மணி மெட்டல் காயின் பார்த்துருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இல்லாட்ட நம்ம 10 ரூபி நோட் பார்த்துருக்கோம். இந்த ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் அந்த 10 ருப்பியை செய்யறதுக்கு இந்த பேப்பரோட வேல்யூ மேபி 2 ருபீஸா இருக்கலாம், ஆனா அதோட ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ருபீஸா இருக்கு. ஸோ ஒரு பேப்பரோட வேல்யூ 2 ருபீஸ்க்குள்ள இருக்குன்னாலும் அதுல எழுதியிருக்கிற ரூபா 10 ரூபாங்கிறதுனால அதுக்கு 10 ரூபா வேல்யூ. ஸோ இதுக்கு பேர் தான் கிரெடிட் மணி. ஜென்ரலாக இந்த ஃபுல் பாடிட் மணி வந்து யூஸ்வலாக பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்துச்சு. அப்போ பிரிட்டிஷ் பீரியட்ல அவங்க அடிச்ச காயினோட ஃபேஸ் வேல்யூவும் அந்த காயினோட வேல்யூவும் ஒரே மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம கோல்டு காயினோ சில்வர் காயினோ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி ஃப்ளோட் பண்ண முடியாது. ஏன்னா அதை விற்று நிறைய மணிக்கு விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த டைப் ஆஃப் மணியை தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஃபேஸ் வேல்யூ ஜாஸ்தி பட் அதோட ப்ராடக்ட் வேல்யூ கம்மி. ஸோ தீஸ் ஆர் த ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மணி வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல நம்ம கண்ட்ரியில ஃப்ளோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இப்போ ஹூ ப்ரொடியூசஸ் மணி ஆர் ஹூ சப்ளைஸ் மணி. சரிங்க மேம், இவ்வளோ நேரம் மணினா என்னன்னு சொல்லிட்டீங்க, எவல்யூஷன் ஆஃப் மணி எவ்வளோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மணி யூஸ் பண்ணோன்னு சொல்லிட்டீங்க, ஏன் பார்ட்டர் சிஸ்டம் வந்து இவ்வளோ ட்ராபேக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, மணி ஏன் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டீங்க. யார் மணியை சப்ளை பண்ணுறா?
இவங்க தான் மெயினா மணியை சப்ளை பண்றாங்க. கவர்மெண்ட், சென்ட்ரல் பேங்க் அண்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ். இப்போ இவங்க ரெண்டு பேரும் மணியை ப்ரொடியூஸ் பண்றாங்க. கவர்மெண்ட் வந்து காயின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, சென்ட்ரல் பேங்க் வந்து கரன்சி நோட்ஸை ப்ரொடியூஸ் பண்றாங்க. இவங்க மணியை சப்ளை பண்றாங்க. இவங்க ப்ரொடியூஸ் பண்ணி கமர்ஷியல் பேங்க் மூலமா ஜென்ரல் பப்ளிக்கு கிரெடிட் கிரியேஷன் மூலமா சப்ளை ஆகுது. ஸோ கவர்மெண்ட், ஆஸ் யூ ஆல் நோ ஹூ இஸ் கவர்மெண்ட் ஆர் வாட் இஸ் கவர்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சென்ட்ரல் பேங்க் அண்ட் கமர்ஷியல் பேங்க்னா என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் பேங்கிங் சாப்டர்ல பார்க்கலாம். தேங்க்யூ.